அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற இந்த வீடியோ அதே ஃபேமிலி பென்ஷன் ஸ்பாட்ஸ் தான். முதல்ல நான் சொல்ற வீடியோவுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால வீட்டில் படி ஏறும்போது தவறி விழுந்து இறந்துட்டாரு. அவரே ஏற்கனவே எங்கிட்ட வந்தவர், ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால அசோசியேஷன் மெம்பர். அவருடையும் டாக்குமெண்ட் எல்லாம் நான் செக் பண்ணி என்னென்ன மாற்றணும், ஒய்ஃப் எடுத்து மாற்றணும், இவரது மாற்றணும், கிட்டையும் அவருடைய ஒய்ஃப் கிட்டையும் நான் ஆதார் மாற்ற சொல்லியிருந்தேன். அது முடிஞ்சு நிறைய வாட்டி நான் அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் மாத்திட்டுன்னு தான் சொன்னாரு. அவர் இறந்த அன்னைக்கு நான் காலையிலேயே அவரை வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா கிட்ட அந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஆதாரை காட்டுங்கம்மா, அவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆதார் எடுத்து பார்க்கும்போது அது பழைய ஆதார் தான் இருந்தது. நான் கேட்கும்போதும் அவங்க மாத்தியாச்சுன்னு சொன்னாங்க. அங்கிருந்தே நான் என்ன பண்ணேன், அங்க ஒரு பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு லேப்டாப் வாங்கி ஆதார் அப்ளிகேஷன்ல செக் பண்ணும்போது அவரது சேஞ்ச் ஆகல. அந்த மெயின் டைம்லயே டெத் சர்டிபிகேட்டுக்கு ஆதார் கேட்டுக்கிட்டாங்க. ஆனா அந்த ஆதார் கொடுக்காத ஹோல்டு பண்ணி கன்சர்ன் ரெக்கார்டில் பேசி ஒரு 2-3 நாளைக்குள்ளேயே அவங்களோட 2 பேர்லயே ஆதார்ல மாற்றம் பண்ணி நிறைய ஒர்க் பண்ண வேண்டி வந்தது. இதுல என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்க எப்போ ஆதார் சென்டர்ல போய் பேரும் டேட் ஆஃப் பர்த் மாத்துறீங்களோ அந்த டைம்ல அவங்க அந்த ப்ரிவ்யூ ஓப்பன் ஆகும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒருத்தர் அது இல்லாத கிருஷ்ணகிரி இந்த 2 பேர் வந்தாங்க, பென்ஷன் பிரச்சனை. அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களதே ஆதார் பாக்குறாங்க. அது தப்பா இருந்தது. இந்த ராமச்சந்திரன் அவருடைய மகளும் வைஃபும் பேசுறத கேளுங்க. ராதா, அதுல என்ன அங்க பிரச்சனையா இருக்கு? உங்களுக்கு ராதால ஐடென்டி கார்டு என்ன ஆதார்? அதுல ஆர் ராதாங்கிறதுக்கு ராதா ஆர் ரிவர்ஸ்ல கரெக்ட். ஓகே ஓகே ஓகேம்மா. நம்ம ராமச்சந்திரன் சார் நம்மளை விட்டு போயாச்சு. இந்த வீடியோ நான் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, ஆதாருக்கு முன்னால இந்தியாவில் எத்தனை டிஃபென்ஸ் பார்ட்டி பென்ஷன் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை வரும். யாருமே எந்த ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனம். நம்ம உங்க அப்பா கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாலேயே எல்லா டாக்குமெண்ட்டும் செக் பண்ணிட்டு நான் சொல்லியிருந்தேன், இதெல்லாம் மாத்திரணும் அப்படின்னு. அது மாத்துறதுக்கு அவர் இனிஷியேட்டிவ் எடுத்தாரா இல்லையா? இல்ல, இந்த கடையில கொண்டு கொடுத்து பண்ணினோம். எங்க? இந்த முன்ன அந்த கார்னர்ல ஒரு கடை இருக்கு இல்லையா? ஆமா, அங்கதான் பண்ணினோம். அதான் இப்போ சொல்லி சொன்னதை அவங்க கொடுத்து அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ராமச்சந்திரன் இருந்தாலும் நான் கேட்டேன், அதெல்லாம் மாத்திட்டேங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாம் மாத்தியாச்சு சார் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போதோ என் மனசுல என்ன சொல்லிச்சு, ஒண்ணு பாத்தரலாம் அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்தி. அப்படிக்கும் உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ வந்தாச்சு. அம்மா பாருங்க, நான் ஒரு வாட்டி பாத்துறேன் அப்படின்னு உங்க ஆதார் பார்க்கும்போது
2 பேருமே சொல்லுங்க சார். பழைய ஆதார் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப நான் சொன்னேன், புரியலைங்க. மேடம் இது என்னமோ ஒரு தப்பு இருக்கிற மாதிரி இருக்கு, இது ஒன்று செக் பண்ணணும். அப்படி யாருக்கிட்ட இருந்தோ லேப்டாப் எடுத்து அதே இடத்துல நம்ம செக் பண்ணும்போது அது சேஞ்ச் பண்ணலன்னு ஒன்று. ஆமா அது. நான் பண்ணிட்டு கொண்டு உங்ககிட்ட காமிச்சேன். நீங்க அப்ப கரெக்ட் நீங்க. அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் ரெக்கார்ட்ஸ்லாம் அங்க வீட்டுல வச்சது நான். இல்லையே. நான் ஆமா. வந்து straight அப்ப அந்த ஆதார் எங்க இருக்கு உங்களுக்கு? நான் செக் அப்போ வந்து நீங்க உள்ளுக்கு கொடுத்துருக்கிறீங்க, அங்க ஆக்டிவேட் ஆகல. ஆக்டிவேட் ஆகல. அது பழசுதான் காமிச்சது. பழசுதான் காமிச்சது. இருந்தாலும் கரெக்ட் டைம்ல இவ்வளவு வந்துட்டு அப்டேட் பண்ணி கொடுத்தா. ஆன்லைன்ல வந்து அப்டேட் பண்ணேன் நானு. ஆனா இவங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஆக்சுவலா அம்மாவோட நேம் எப்படி இருந்ததுன்னா இனிஷியல் முன்னால பண்ணு. இல்ல ராதா ராமச்சந்திரன் இல்லாம ராமச்சந்திரன் போட்டு வந்திருந்தது. ராதா ராமச்சந்திரன். ஆனா அவங்களோட டிபெண்டன்ஸ் சர்டிபிகேட்ல ராதா ஆர் ராதான்னு இருந்தது. சோ நம்மளுக்கு அந்த ஆர் ராதாங்கிறது ஆதார்ல வேணுங்கிறதுனால அதை சேஞ்ச் பண்ணோம். சோ அதான் ஆதார் கார்டுல அப்டேட் பண்ணும்போது அவங்க எப்படி போட்டாங்கன்னா ராதாக்கு அப்புறம் ஆர் போட்டு ஆதார் கார்டுல நம்மளுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க கூட உங்களுக்கு மெசேஜ் ராதா அனுப்பலாம். ராமச்சந்திரன் அக்செப்ட் ஆச்சு, கரெக்டா இருக்குன்னு சொல்லி நீங்க எங்களுக்கு ரிப்ளை கூட கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலா அப்பாக்குமே பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் சுந்தர்ராஜன் இருந்தது. ஆனா அப்பாக்கு எஸ் ராமச்சந்திரன் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா நம்ம டிஃபரன்ஸ் சர்டிபிகேட்ல அப்படி இருந்தது. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ என்னமோ நம்ம வந்து அது அந்த டைம்லயே தெரிஞ்சு கரெக்ட் ரெக்கார்ட் ஆஃபீஸில் பேசி எல்லாமே சரி பண்ணி நமக்கு இப்போ பென்ஷன் வந்துடுது. நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, யாராவது இந்த ஆதார் சேஞ்ச் பண்ண போய் அங்கே உட்கார்ந்துருக்கும் போது பேரு இல்லாட்டி டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணும்போது அங்கே ஒரு ப்ரிவ்யூ வரும். அந்த சிஸ்டத்தில் ப்ரிவ்யூ வரும். அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். என்னன்னாக்கா ஒரு ஏஜ் கம்மியா இருக்க பர்சன்னாக்கா அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு ஏஜ் பர்சன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுதான் டீடைல்ஸ் நம்ம கொடுத்த டீடைல் தான பண்ணிட்டீங்க அப்படிங்குவாங்க. அப்படிதான் இந்த வீடியோல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த இப்போ பிரச்சனை வர்றது வயசானவங்களுக்கு. அப்ப என்ன அப்படின்னா, இந்த வயசானவங்க அவங்க பசங்களையோ இல்லாட்டி மகளுகளையோ அந்த ஆதார் சென்டர்ல கூட்டிட்டு போய் அவருடைய அந்த சிஸ்டத்துல டேட் ஆஃப் பர்த்தா இருந்தா எல்லாம் கரெக்டா ஆயிட்டு பிபியோட அது மாதிரி தான் இருக்குதா அந்த ப்ரிவியூ கரெக்டா பார்த்துட்டு தான் நீங்க ஓகே சொல்லணும். ஏன்னா நம்ம அதாவது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆதார்ல 2 வாட்டி தான் பேர் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரே வாட்டி தான் டேட் ஆஃப் பர்த் பண்ண. அது மாத்திட்டீங்கன்னா அதை பின்ன வந்து அமெண்ட்மெண்ட் என்னாச்சு அதுல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா சான்ஸ் இல்லை. அது எங்க நீங்க போனாலும் மாற்றுக்கருத்தே இல்லை, மாத்துறதுக்கு ஆப்ஷன் இல்லை. அதனால நம்ம இந்த ஸ்பால்ஸ் வந்ததுனால நிறைய பட்டாளக்காருக்கு பிரச்சனைகள் வரப்போகுது. இந்த பிரச்சனை வருதுன்னு 2019லயே நான் சொல்லியிருக்கேன். அன்னைக்கே நம்ம போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணதுலயே நீங்க வந்திருக்கீங்க நான் நினைக்கிறேன். அன்னைக்கும் வந்துட்டு இவ்வளவு வந்துட்டு புதுசா ஆதார் அட்டை போட்டு வந்து கிளியர் பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் ஆர் ராதன் போடல, அவங்க அப்டேட்ல வந்து ராதா ஆர்ன்னு போட்டு பிரிண்ட் ஆயில நம்மளுக்கு வந்துச்சு. ஓகே, இந்த வீடியோல நம்ம வந்து மக்களுக்கு என்ன ரீச் பண்றோம் அப்படின்னா, கம்ப்ளீட் வெறும் இந்த ரெக்கார்டை பாருங்க. அப்படி சேஞ்ச் பண்ண போகும்போதும் அங்க உட்கார்ந்து அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல இல்லாட்டி அந்த எந்த இடத்துல போய் நீங்க பண்றீங்களோ அந்த இடத்துல அந்த ப்ரிவியூ வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இல்லாட்டி இதே மாதிரி உள்ள ஒரு பிரச்சனை மாத்தியாச்சுன்னு நம்ம உட்காந்துருப்போம். அவ்வளவு இப்போ வந்து உங்களுக்கு முன்னால 2 பேர் வந்தப்போ அவங்க அந்த ஆதார் பார்க்கல. எங்கிட்ட அங்கிருந்து வர்றவரை ஆதார் பார்க்கல. இங்கிருந்து நான் பார்க்கும்போதுதான் சம்பந்தமே இல்லை பேர். நம்ம அதுதான் அவர்கிட்ட சொன்னேன். நான் இப்போ ஒன்றும் ஆக்ஷன் பண்ண முடியாது. இதுல முதல்ல யூனிட் இருந்து டீட்டெயில் எல்லாம் வாங்குவோம், அதை முடிஞ்சு பண்ணுவோம். ஓகே, நீங்க வந்து கோஆப்ரேட் பண்ணி அடுத்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இதே மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுல தேங்க்யூ வெரி மச். நன்றி. இப்போ நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டீங்க. எல்லா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஒரே ஒரு வேண்டுதல் தான்,
ஸ்பால்ஸ் மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டாந்து வச்சிருக்கு. இன்னும் நிறைய பிரச்சனை ஸ்பால்ஸ்ல வரப்போகுது. அது என்ன அப்படின்னா, வருங்காலத்துல லைஃப் சர்டிபிகேட்டு ஸ்பால்ஸ்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துட்டுதுன்னா, அதாவது எத்தனை பேர் எக்ஸ் சர்வீஸ்மேன் இறந்து போறாங்களோ, ஆதாருக்கு முன்னால பென்ஷன் வந்த அவங்களது லைஃப் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ண முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை வரும். அதனால எல்லாருடையும் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுங்க. உயிரோடு இருக்கும்போதே அந்த டாக்குமெண்ட்ஸை சரி பண்ணிட்டீங்கன்னா, நம்ம போனதுக்கப்புறம் அந்த வீரநாரிக்கு பிரச்சனை இருக்காது. இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.